தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி இலக்கண பகுதியில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய சொல் அப்படின்ற ஹெட்டிங்கில் தான் பார்க்க போகிறோம். சொல் அப்படின்றது என்னென்னா, ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தந்துச்சுன்னா அது சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, எழுத்து தனித்து வரக்கூடிய நிலையில் பூ, கை இந்த சொற்களை வாசித்து பாருங்கள். பூ அப்படின்றது ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்போ இதற்கு பொருள் இருக்குது. கை என்பதும் ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்போ இந்த எழுத்துக்கள் தனியாக வருது, ஆனால் பொருள் தருது. அப்போ இது சொல். பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தரக்கூடியதும் சொல். எடுத்துக்காட்டு, அன்பு, எல்லை. இந்த அன்புன்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆ உயிரெழுத்து, இன் மெய்யெழுத்து, பூ உயிர்மெய் எழுத்து. இந்த 3 எழுத்துக்களுமே சேர்ந்து பொருள் தரக்கூடியது சொல். இந்த சொல் என்பது இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்குமே பொதுவாக வரக்கூடியது. இருதிணை அப்படின்றது உயர்திணை, அஃறிணை. உயர்திணை மனிதர்களை சார்ந்தது, மனிதர்களை மட்டுமே குறிக்கக்கூடியது உயர்திணை. அஃறிணை என்பது மனிதர்களை சாராது, உயிருள்ள உயிரற்ற எல்லாத்தின் பொருட்களையுமே குறிக்கக்கூடியது. ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பழவின்பால். இந்த 5மே ஐம்பால். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3மே மனிதர்களாகிய நம்மை குறிக்கக்கூடிய உயர்திணைக்கு மட்டுமே வரக்கூடியது. ஒன்றன்பால், பழவின்பால் அப்படின்றது மனிதர்களை அல்லாது உயிருள்ள உயிரற்ற பொருட்களை சாரக்கூடியது, அஃறிணைக்கு வரக்கூடியது. மூவிடம் இடத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது நம்மை குறிக்கக்கூடியது, நான், நாம், நாங்கள். முன்னிலை என்பது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை விழிக்கக்கூடியது, நீ, நீங்கள், நீவீர். படர்க்கை என்பது 3ஆம் வரக்கூடியது, அவன், அவள், அவர்கள், அது, அவை. இந்த 5 இடங்களுக்குமே பொதுவாக வரக்கூடியது தான். இந்த 5லுமே பொதுவாக வரக்கூடியது அவன், அவள், அவர்கள், அது, அவை. அப்போ இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும். சொல் என்பது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்கு அப்படின்றது என்னன்னா, நம்ம பேச்சு வழக்கில் வழங்கக்கூடிய சொற்கள்லையும் வரும். செய்யுள் வழக்கு என்பது நம்மளுடைய நூலார், இலக்கண நூலார் வகுத்த வகையிலையும் வரக்கூடியது தான் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. இது வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். சொற்கள் என்பது வெளிப்படையாக வரும். இப்போ ஒரு சொல்லை நம்ம வாசித்தோம்னா அதற்கான பொருள் வெளிப்படையாக குறிக்கும், அல்லது குறிப்பாகவும் வரும். குறிப்புனா அந்த இதை வெளிப்படையாக சொல்லாமல் அந்த குறிப்பு மூலமாக உணர்த்தக்கூடிய முறைகளிலும் வரும். இதைத்தான் நன்னூலில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரு மொழி ஒரு பொருள் எனவும், தொடர்மொழி பல பொருள் என, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லிட்டு 259வது பாடலில் சொல்லியிருக்கிறாரு. மொழியை ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்போ ஒரு மொழி என்பது தனிமொழி, இன்னொரு தொடர்மொழி, இன்னொன்று பொதுமொழி. அப்போ 3 வகையான மொழிகள் இருக்குது. அந்த 3 வகையான மொழிகளை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.